நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகிவிட்டன. காலை முதலே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கிறது. 100 இடங்களுக்கு மேல் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்க. 60 70 அப்படின்ற மாதிரியே. எந்த கணிப்புகளும் பெரும்பாலான கணிப்புகள் கருத்து கணிப்புகள் கணிக்காத ஒன்று இன்றைய தேர்தலில் நடந்திருக்கிறது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் சொன்னாங்க. அதுலயும் திமுகவினுடைய இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. எப்படி பாக்குறீங்க? இது நிச்சயமா தமிழக அரசியலை ஒரு புரட்டி போட்ட தீர்ப்பா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி, அதுவும் அரசியல்ல 2 வருஷம் தான் ஆச்சு. அதிக இடங்கள்ல பிரச்சாரமும் பண்ணல. இருந்தாலும் மக்கள் திரண்டு ஓட்டு போட்டிருக்காங்க. 100 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. மெஜாரிட்டி பெறுவாரா இல்லையான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்படி மெஜாரிட்டி பெறாட்டி கூட மத்த சின்ன சின்ன கட்சிகளோட சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக எதிர்பார்க்காத, என்னை பொறுத்த மட்டில் தவேகா ஆட்களை கேட்டா எதிர்பார்த்தோம்னு சொல்லுவாங்க. இல்ல தவேகா ஆதரிக்கிறவங்க கேட்டா எதிர்பார்த்தோம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு கடந்த காலத்துல பல கட்சிகள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணாங்க, என்ன மாதிரி தேர்தலை சந்திச்சாங்க, என்ன மாதிரி ஓட்டு வாங்கினாங்க, அதை பத்தி ஒரு அரித்மேட்டிக்குள்ள நம்ம ஒர்க் பண்ணும்போது அது சரியா வரல. அந்த கணக்கு சரியா வரல. அதிகமான பர்சன்டேஜ் வாங்குவாரு, 25% வரையும் வாங்குவாரு. சீட்டு கன்வெர்டபிலிட்டியை பத்தி நமக்கு ஐடியா சரியா இல்ல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம் நம்மலாம். ஆனா அந்த சீட்டும் கன்வெர்ட் ஆயிருக்குன்றதுதான் இங்க முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா எனக்கு அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மக்கள் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை விரும்புறாங்க ஆக்சுவலா. இந்த திமுக, அதிமுக ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னு இளைஞர்கள் மட்டுமல்ல, நகர்ப்புறங்கள் மட்டுமல்ல, கிராமப்புறங்கள்லயும் சேர்த்து எல்லா இடத்துலயுமே கும்மிடி பூண்டியிலேருந்து குளச்சல் வரையும், நாகப்பட்டினத்திலிருந்து கோயம்புத்தூர் வரையும் ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நிலைச்சிருக்காங்கன்னு தான் புரியுது. திமுகவுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் அடி வாங்கியிருக்கு. மைனாரிட்டி அவங்க ட்ரெடிஷனல் ஓட் பேங்க். அவங்களே திமுகவை நம்பல அப்படின்ற போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதுவும் விஜயை நம்பி ஓட்டி போட்டாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது காங்கிரஸ் இத்தனைக்கும் திமுகவோட கூட்டணியில இருக்கும்போது அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க் சரியா திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆன மாதிரி தெரியல. அதே மாதிரி திமுகவுடைய ஓட்டு கூட்டணி கட்சிகளுக்கு டிரான்ஸ்பர் ஆன மாதிரி தெரியல. திமுக 174 இடங்கள்லயும் தனியா நின்னுது. உதயசூரியன் சின்னத்தில் நின்னுது. அதிமுக 171 இடங்கள்ல இரட்டை இலை சின்னத்தில் நின்னுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 63, 64 தொகுதிகள் திமுக கூட்டணியில உள்ள கட்சிகளுக்கும், அதிமுக கூட்டணியில உள்ள கட்சிகளுக்குமான போட்டியா இருந்தது ஆக்சுவலா. அந்த இடத்துல தான் விஜய் நிறைய விளையாடுறாரு. ஆக்சுவலா. அந்த இடத்துல அந்த கூட்டணி கட்சிகள் 2 சைடுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் போட்டி போடுது இல்லையா? அந்த இடத்துல அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த திமுக, அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாம எல்லாமே விஜய்க்கு போயிருக்கு. அதான் இதெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகள், அதாவது அதிமுக கூட்டணி போட்டி போட்ட இடங்கள், திமுக கூட்டணி போட்டி போட்ட இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 63, 64 தொகுதிகள் இருக்கும். 2 மோதின இடங்கள். அந்த இடத்துல திமுக ஓட்டு அத கூட்டணி கட்சிகளுக்கோ, அதிமுக ஓட்டு அத கூட்டணி கட்சிகளுக்கோ டிரான்ஸ்பர் ஆன மாரி தெரியல. ஏன்னா அந்த கட்சிகள்லாம் வெற்றியை ரொம்ப பார்க்கலன்றத பார்க்குறோம். முன்னணி நிலவரத்த பார்க்கும்போது அவங்க ரொம்ப எதிர்பார்த்த வெற்றியை அடையலைன்றத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் எல்லாம் போன வாட்டி 18 இடங்கள் வந்தாங்க. இந்த வாட்டி 28 இடங்கள்ல போட்டி போட்டு 4 இடங்கள்ல கூட முன்னணியில் இல்லாத இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா நம்ம பாயிண்ட் என்னன்னா அந்த 63 தொகுதிகள்ல விசில் சத்தம் ரொம்ப அதிகமாவே கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அது ஒரு அட்வான்டேஜ் அந்த தொகுதிகள்ல விஜய் ஸ்கோர் பண்றதுக்கு. ஏன்னா ரெட்டலையும் இல்ல, உதயசூரியனும் இல்ல. அந்த மாதிரி தொகுதிகள் அது ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் இன்னொன்று மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. மாற்றத்தை. அதாவது திமுக, அதிமுக மேல ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம். திமுக நாங்க அதை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பண்ணதுல எல்லாம் சொல்ல முடியாது. கடந்த காலத்துல அவங்க 3 வெற்றியை பார்த்திருக்காங்க. இதே கூட்டணி கட்சிகள் பிளஸ் இப்போ தேமுதிக வந்திருக்கு. அதனால ஒரு அடிஷனலா கமல்ஹாசன் வேற உள்ள இருக்காரு. ஸோ கூட்டணி பலம், கடந்த காலத்து வெற்றி, திமுக செஞ்ச நெற்காரியங்கள், அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதன் மூலமாக பெண்கள் ஓட்டு அதிகமா வாங்கின விஷயங்கள், இதெல்லாம் அதுக்கு ஆதரவா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மை. ஆனா அதெல்லாம் தூக்கி சாப்பிடுறபடியான தீர்ப்புகள் வந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கிறோம் நம்ம. தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு அரித்மேட்டிக்ல ஒரு கணக்கு போடுவோம் நம்ம. அதை வச்சுட்டு நம்ம இது வரதுக்கான வாய்ப்பு இல்ல. தாவேக்கா 25% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சீட் எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது. கருத்து கணிப்புல ஒரு கருத்து கணிப்பு 120 இடங்கள் வரையும் கொடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்புல சயின்டிபிக்கா இல்ல, பல குறைபாடுகள் அதுல இருந்தது. அதனால தான் நம்ம அதை விமர்சிச்சோம் ஆக்சுவலா. இப்ப அந்த கருத்து கணிப்பு சரியா இருக்குமோன்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோணுது ஆக்சுவலா. ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பல கருத்து கணிப்புகள் திமுக தான் வரும்னு சொன்னாங்க. 120 இடங்கள்ல இருந்து 170 இடங்கள். அப்போ 6, 7 கருத்து கணிப்புகள் அவங்க எடுத்ததெல்லாம் பொய்யா போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. அந்த அளவுக்கு வரல. அதுல பாதி கூட வரலன்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. திமுக, அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்ன கருத்து கணிப்பு 1, 2 இருக்கு. அதுவும் ஃபெயில் ஆனதை நம்ம பாக்குறோம். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, மாற்றம் வேணும் என்று போட்டவர்கள்
அதிமுகவை வந்து மாற்றத்துக்கான ஒரு கட்சியா பார்க்கல. தாவேக்காவை தான் பார்த்திருக்காங்க. அதனால தான் அவ்வளவு போட்டிருக்காங்க. திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அதிமுகவை மாற்றமாக கருதாமல் தாவேக்காவுக்கு போடப்பட்ட ஓட்டுகள், அப்புறம் தாவேக்காவுக்கு இருக்கிற ரசிகர்கள் ஓட்டுகள், அப்புறம் நடுநிலையா இருக்கிற ஒரு 10, 15% ஓட்டுகள், இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் பண்ணா என்ன அப்படின்னு நினைக்கிற ஓட்டுகள், இதெல்லாம் சேர்ந்து தான் தாவேக்காவை வந்து கும்மிடிப்பூண்டியிலேருந்து குளச்சல் வரையும், நாகப்பட்டினத்திலேருந்து கோயம்புத்தூர் வரையும் வெற்றி பெற வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்ன மாதிரி மாநகராட்சி பகுதிகளில் மட்டும்தான் இருக்காங்க, நகராட்சி பகுதிகளில் மட்டும்தான் இருக்காங்கன்னா, அதெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி குப்ராம் வரையும் போயிட்டாங்கன்றதான் உண்மை. அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நிலைத்து விட்டார்கள். இனிமேல் அவர்கள் இல்லாமல் பாலிடிக்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாது. இனிமேல் அவர்களை மையப்படுத்தி ஒரு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ திமுகவும் அதிமுகவும் ரொம்ப சின்சியரா வந்து அதுவும் திமுக குறிப்பாக அதான் ஆட்சி இழந்திருக்கு. ரொம்ப தன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கு. பல விஷயங்கள் பண்ணி கூட வந்து ஏன் நம்ம தோத்தோம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை ஒரு கலாச்சாரம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. அதுக்கெல்லாம் அதெல்லாம் போய் வாக்காளர் மத்தியில் ஈடுபட்டிருக்கா? சரி ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. அதிமுக வந்தாலும் அப்படிதான் இருக்கும். திமுக, அதிமுகவுக்கு போட்டு போட்டு சலிச்சு போயிட்டோம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ இது மாற்றத்திற்கான ஓட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆனா இது மாதிரி நடக்கிறது வந்து அரசியல்ல சகஜம் தான். 77 எம்ஜிஆர் வந்தாரு, 67 காங்கிரஸை மாத்தினாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம். அவங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. 67, 77 சொன்ன மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அந்த அரித்மேட்டிக்ல வந்து அடங்காதே போயிட்டார் அவரு. நம்ம போட்ட கணக்குல வந்து அவர் அடங்காதே போயிட்டார். விஜய் அடங்காதே போயிட்டாருதான் உண்மை. அது சிலபோது அரசியல்ல வந்து 1+1 3 ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் இங்க நடந்திருக்கு. விஜய்க்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எப்படி ஆட்சி அமைப்பார்? என்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காட்டி கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் தான் முதல்ல ஆட்சி அமைக்க கூடுவாங்க. அவர் நம்பிக்கை தீர்மானம் வந்து கொண்டு வருவார் அசம்பிளில. அதை காங்கிரஸ் ஆதரிக்கும், தேமுதிக ஆதரிக்கும், பாமக ஆதரிக்கும், எல்லாரும் ஆதரிப்பாங்க. அதை ஆதரிச்சா 117க்கு மேல வெற்றி பெற்றுவாரு. காலப்போக்கில் இல்ல நீங்க சொல்றது புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றதா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் ஆதரிக்கும், தேமுதிக ஆதரிக்கும். அதான் சொல்றேன். அவங்கதான் ஆதரிப்பாங்க. அவங்கதான் அதிகார பசியில இருக்காங்க. அவங்கதான் சார் அதிகார பசியில இருக்காங்க. அவங்கதான் ஆதரிப்பாங்க. திமுக கூட்டணி உடையும்ன்றீங்களா? எஸ், உடையும். ஆமா சார், உடையும் சார். ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா அது உடைய சான்ஸ் இல்லை. ஆட்சிக்கு வரல. ஏற்கனவே நேத்தே முந்தானத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே வைகோ, பாலகிருஷ்ணன் எல்லாம் முந்தானத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. திமுக கூட்டணி உடையும். விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இடம் வந்தாலும் அவங்களும் வந்து ஓரளவுக்கு யோசிப்பாங்க. அவங்க கடைசியா போறவங்களா இருப்பாங்க. முதல்ல போறது காங்கிரஸ், அடுத்து போறது தேமுதிக, அடுத்து போறது பாமக. இவங்க எல்லாம் அந்த ஆட்சி ஆதரிப்பாங்க. நிலையான ஆட்சின்னு சொல்லிட்டு ஆதரிப்பாங்க. ஆதரிச்சு ஏதாவது அதுக்குள்ள இடம் கிடைக்குமா, ஒரு மந்திரி பதவி ஏதாவது கிடைக்குமான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் தாவேகா மெஜாரிட்டி வராது. அவர் ஏற்கனவே அமைச்சரவையில் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் அறிவிச்சிட்டாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதனால ஈஸியா உள்ள போறது ரொம்ப ஈஸி. இல்ல எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கும், அந்த வகையில அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களா? அது ரொம்ப நல்லது. அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவு அளிச்சா திமுகவுக்கு ரொம்ப நல்லது. எதிர்கட்சி ரோல் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்போ ஆளுங்கட்சி பண்ற எல்லா தப்பும் அதிமுக மேலேயே வந்து சேரும். அப்போ திமுகவுக்கு எதிர்கட்சி அரசியல் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்த 5 வருஷத்துல வந்து அவங்க மேனேஜ் பண்ணலாம். அவங்க அதிமுகவும் எதிர்கட்சி ரோல பண்ண ஆரம்பிச்சுனாதான் ரொம்ப கஷ்டமாயிடும். அதிமுக தாவேக்காவோட சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப சௌரியம் எதிர்கட்சி ரோல் பண்றதுக்கு. அதுதான் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆக்சுவலா. ஆனா அதிமுக அந்த தப்பா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே தாவேக்காவை சரியா ஒழுங்கா அடிக்காதனால தான் அவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதிமுகலயே இருக்கு. நம்ம அவங்க ஒழுங்கா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்ம இறங்கி அடிச்சிருக்கணும் கீழே. நம்ம விட்டுறதுனாலதான் இவ்வளவு தூரம் மேல வந்துட்டாரு அதிமுக ஒரு பேச்சு இருக்கு ஆக்சுவலா. இல்ல இன்னொரு விஷயம், இந்த வெற்றிக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கு. இவிஎம் ஸ்கேம் நடந்திருக்கு, கடைசி நேரத்துல எப்படி இப்படி வரும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் டிவில பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சும்மா அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏதோ சொல்லலாமே தவிர அதுக்கு அர்த்தம் கிடையாது. இவிஎம்லாம் திருப்பி அதை பத்தி சொல்றதுல அர்த்தமே கிடையாது சார். அதெல்லாம் பழங்கதையா போயிடுச்சு. அதெல்லாம் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவோட பி டீம் சொல்றதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கான உறுதியான ஆதாரம் எதுவும் கிடையாது. அதனால அதுலயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் பாஜகவே கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஏன் பாஜகவை ரொம்ப அட்டாக் பண்ணலன்னா திமுக ஆட்சி அவுட் ஆகட்டணும். அதனாலதான் பாஜகவை கண்டுக்கல. 29 தேர்தலில் அவருடைய சுயரூபம் தெரியும். பாஜக பத்தின அவருடைய சுயரூபம் 29ல தெரியும். அப்ப பாஜக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல அவர் இருப்பார். எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாருன்றது 29ல தான் அவரோட சுயரூபம். 29ல் விஜயுடைய முகமூடி கிழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் பாஜக பி டீமா இல்லையான்றது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் தற்பொழுது ஆட்சி அமைத்தால் அவருடைய செலுத்துகிற விதம், அவருடைய ஆட்சி முறை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க எல்லாமே புது சார் நிர்வாகத்துக்கு. அதுல கட்சி மாறிகள் பல பேர் வந்திருக்காங்க வச்சுக்கோங்க. கட்சி மாறிகள் நிறைய பேர் இருக்காங்க. திமுக, அதிமுகல இருந்து போனவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் அவங்க ஓரளவுக்கு சில பேருக்கு அரசாங்கத்துல அனுபவம் இருக்கலாம். ஆனா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஆதவ அர்ஜுனாவோ இல்ல விஜயோ இல்ல நிர்மல்குமாரோ
இவங்க புசி ஆனந்தோ இவங்கலாம் அதிகாரத்துல இருந்து பழக்கம் இல்லாதவங்க. அவங்க இப்பதான் அதிகாரத்துக்கே வராங்க. அவங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு நிர்வாகத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஒரு 4, 5 மாசம் ஆகும். அது அரசாங்கத்தோட நிதி நிலைமைய தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கொஞ்ச நாள் ஆகும். அவங்க ரூ. 2,500 பெண்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாசம். அதுக்கப்புறம் வந்து ஒ 8 சவரன் 8 சவரன் நகை, அ 8 கிராம் நகை, 1 சவரன் நகை போடுறேன்னு இருக்காங்க மேரேஜுக்கு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூ. 4,500 தரேன்னு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்கான பலவிதமான ஏற்பாடுகள்லாம் பண்றோம்னு இருக்காங்க. ஏதோ கண்ட்ரோல் ரூம் அது இது தெருக்கு தெரு, வீதிக்கு வீதியெல்லாம் ஏதோ பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாமே எல்லா குற்றங்களும் நின்றுடுமான்னு சொல்ல முடியாது. அது குற்றங்கள் சமூகத்துல நடக்கத்தான் செய்யும். அத எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி தான் செய்வாங்க. அத பயன்படுத்தினாங்க. திமுக ஆட்சிக்கு எதிரா நல்லாவே பயன்படுத்தினாங்க. அதாவது இந்த 2 கட்சி அதிமுகவும், தாவேகாவும் 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு வந்து அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். அப்ப எவ்வளவு பெரிய அதிருப்தி கீழ இருந்திருக்கு பாருங்க ஆக்சுவலா. அதிருப்தி அல்லது மாற்றம் தேவை என்ற ஒரு உணர்வு. இளைஞர்கள் பெருவாரியா தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா பெருவாரியா போட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா திமுக வந்து அவங்க செஞ்ச காரியங்கள வச்சு கேட்டாங்க. இனிமே செய்ய போற காரியத்த சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்க ரீதியில வந்து பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா கூட, மக்கள் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க மேல அதிருப்தியா இருக்காங்க. பெரும்பாலும் என்னுடைய கணக்கு என்னன்னா, லோக்கல் திமுக மேல வந்து ரொம்ப அதிருப்தியா இருப்பாங்களோன்னு. ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. கீழ இருக்கிற லோக்கல் திமுக அந்த மந்திரிகள் அவங்க பேர்ல ஒரு பெரிய ஒரு சலிப்பு இருக்கோ? இல்ல பொதுவாவே திமுக, அதிமுக மேல ஒரு சலிப்பு. அது 2 பேருமே வேண்டாம்ப்பா! அப்படின்ற மாரியா ஒரு எண்ணம் வந்துருச்சான்னு பார்க்கணும். இவர ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஒரு 5 வருஷம் தான் குடுத்து பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. அவங்க 30 வருஷம் பார்த்தாச்சு, இவரு 25 வருஷம் பார்த்தாச்சு. இவங்கலாம் பார்க்கலாமே 5 வருஷம் என்னதான் பண்றாரு பார்க்கலாமேன்னு அந்த எண்ணிக்கையில, அந்த எண்ணத்துல குடுத்தவங்களா கூட இருப்பாங்க. ஆட்சிய விஜய் கையில குடுத்தவங்களா கூட இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நிர்வாகத்துல வந்து இன்னும் அனுபவம் தேவை இருக்கிறதுனால, ஒரு 3, 4 மாசம் அவங்கள வாட்ச் பண்ணணும். எடுத்த உடனே விமர்சனம் பண்றதெல்லாம் சரியா இருக்காது. கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணணும். எப்படி அவங்க டீல் பண்றாங்க? கொடுத்த வாக்குறுதிகள எப்படி நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்றாங்க? ஃபண்ட்ஸ் இல்லாதபோது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அனுசரிச்சு போணுமே, அதுக்கு பாஜகவோட எப்படி தாஜா பண்றாங்களா? இல்ல உரிமைக்கு குரல் குடுக்குறாங்களா? இல்ல உறவுக்கு கை குடுக்குறாங்களான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆக்சுவலா. இதுல இன்னொரு விஷயம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைய போகிறது அப்படின்னா அது எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும்? அதெல்லாம் நிக்காது. இந்த கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழ்நாட்டுல பெரும்பாலும் நிக்காது. இப்ப பல மாநிலங்கள்ல பிஜேபி எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான அபாயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கா? இல்ல அது மாதிரியான அபாயம் இல்லைன்னு தான் நம்ம மறுக்க முடியாது. அது கொஞ்ச நாள் ஆகணும். ஒரு 2, 3 வருஷம் ஆன பிறகு தாவேகா சொன்ன வாக்குகள்லாம் நிறைவேற்றல, ரொம்ப மக்களுக்கு சலிச்சு போச்சு, ஏன்டா அவனுக்கு ஓட்டு போட்டோம்னு நெனைச்சாருன்னா, அந்த இடத்துல பாஜக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஆனா பாஜக விளையாடுற அளவுக்கு தமிழ்நாட்டுல பலமான எம்எல்ஏக்களை இருக்கா? தூக்குவாங்களா? எம்எல்ஏக்கள தூக்கி ஆட்சிய பிடிச்சான்னா சரியா வராது சார். 10 எம்எல்ஏ தூக்கலாம், ஆட்சிய கவுக்கலாம். பட் அதுக்கு 100 எம்எல்ஏ புடிச்சு நீங்க ஆட்சி அமைக்க முடியுமா? பாஜகவுக்கு எவ்வளவு எம்எல்ஏ இருக்கு? அவங்க அதிமுக எம்எல்ஏக்கள சேர்த்து பண்ணுவாங்களான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதுல ஒரு 50 பேர் தூக்கினா அதிமுகவோட சேர்த்து ஆட்சி அமைக்கலாமே நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதிமுக ஒரு 65 இடம், 70 இடம் வருது வச்சுக்கோங்க. மேல ஒரு தாவேக்கால இருந்து ஒரு 50 இடத்த தூக்கினா என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கறீங்க. பாஜக இதெல்லாம் பண்ண மாட்டாங்களான்னா, பாஜக இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாதவங்கலாம் சுத்த உத்தம புத்தர்கள் எல்லாம் கிடையாது. பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அவங்க பண்ணி என்ன பண்ண போறாங்க? அதிமுக கிட்ட ஆட்சிய குடுக்கறதுக்கு அவங்க பண்ணணும். அவங்க வரதுனா பண்ணுவாங்க. அவங்க வர்றது வாய்ப்பு இல்லல்ல. அவங்க எதுக்கு அதிமுகவுக்கு அவங்க எதுக்கு பண்ணணும்? தேவையில்லாம அதுக்கு ஏன் பண்ணணும் அவங்க? அதனால அது பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு என்னுடைய கருத்து. அவங்க தன்னுடைய பிளான் வந்து 31க்கு ஒட்டி ஒத்தி வச்சுருவாங்க. அதுவரையும் ப்ராபபிலி அவங்க ம். கட்சியில வந்து இவர நயினார் நாகேந்திரன் தூக்கி போட்டு அண்ணாமலைய மறுபடியும் கொண்டுருவாங்க. இல்ல அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு ஃபைட் பண்ணணும்னு நெனைச்சாருன்னா, அவரு பாஜகவுக்கு போமாட்டாரு. வேற யாரையாவது கொண்டு வருவாங்க. அண்ணாமலை இப்ப என்ன நினைப்பாரு, சரி நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சு விஜயோட மோதலாம். அவர் தான் நமக்கு எதிரின்னு ஆரம்பிச்சாருன்னா, 31ல அவர நம்ம கவுண்டர் பண்ணலாம். நம்ம அவருக்கு ஈக்குவலா வரலாம் அப்படின்னு தனி கட்சி ஆரம்பிக்கலாம். பாஜகவோட இருந்தா நமக்கு ஒண்ணும் தேராது அப்படின்னு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் அண்ணாமலை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா பாஜக அண்ணாமலைய விடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை என்ன முடிவு எடுக்காருன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். காங்கிரஸ் தாவேக்காவோட நெருங்கி போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. திமுகவ அட்டாக் பண்றதுக்கு நாளையிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க. நேத்தே ஆரம்பிச்சுட்டாங்க. நாளையிலேருந்து இன்னும் சீரியஸா ஆரம்பிப்பாங்க. விஜய் கட்சியுடன் இணைய வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி ரொம்ப விருப்பப்பட்டதாகவும், சோனியா காந்தி தான் அதை மறுத்து விட்டதாகவும், அதனால்தான் ராகுல் காந்தி வந்து முதலமைச்சருடன் சேர்ந்து பிரச்சாரம் செய்யவில்லை என்றும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பரவுச்சு. உண்மையாகவே காங்கிரஸுக்கு தாவேகாவுடன் கூட்டணி வைக்கணும்னு அதிக விருப்பமா? அது நடக்காம போனது இன்னும் கொஞ்சம் இதுவாயிடுச்சா? ஒண்ணும் இல்ல சார். காங்கிரஸ் கேட்ட 35 இடத்த குடுத்திருந்தா அவங்க தாவேக்காவ பத்தி நினைச்சிருக்கவே மாட்டாங்க. தாவேக்காவ காரணமா காமிச்சு திமுகல அதிகமான சீட்டு வாங்கினாங்க. அவங்க தாவேக்காவோட உண்மையிலேயே போக விரும்பினாங்களா தெரியாது. தாவேக்காவ காரணமா காமிச்சா 35 அவங்க கேட்ட சீட்ட குடுத்தா இங்க தானே இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து தாவேக்காவோட சேர்ந்தா நமக்கு வெற்றி நிச்சயம்னா, சீட்ட பத்தி கவலைப்படாம போய் சேர்ந்திருப்பாங்களே. அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. தாவேக்கா வெற்றி பெறுமா இல்லையான்னு நம்பிக்கை இல்ல. தாவேக்காவ காமிச்சு சீட்டு வாங்கணும் திமுகட்ட. திமுக அவங்க கேட்ட 35 குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வாய மூடிட்டு கம்முனு உட்கார்ந்திருப்பாங்கல்ல. இருந்திருப்பாங்கல்ல.
அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் சார், 35 சீட் கொடுக்குறோம் சார், வாங்க சார்னா நல்லா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. எங்க போயிருப்பாங்க? தாவேக்காட்ட போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. தாவேக்காவை காமிச்சு சீட்டு வாங்கினாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா, திமுக தோத்து போச்சு. இப்போ போறது ஈஸி. நாங்க அப்பவே சொன்னோம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுவாங்க. மூட்டைய கட்டின்னு கிளம்பிடுவாங்க. ம். ஆனா, காங்கிரஸ் வந்து தாவேக்காவை நெருங்குறத பாஜக விரும்பாது. தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தாவேகாவினுடைய வேட்பாளர் ஒருவரே எஸ்கேப் ஆனதை நம்ம பார்த்தோம் எடப்பாடி தொகுதியில. இப்ப தாவேகாவுல இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் வேட்பாளர்கள் இப்ப எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க கட்சியிலே பயணிச்சவங்களா இருக்கிறவங்களா இருந்திருக்க முடியாது. வெளியில இருந்து வெளி கட்சியில இருந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. புதிதாக வந்து சேர்ந்தவங்க அப்படின்றப்போ அவங்க தாக்கு பிடிச்சு நிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா விஜய் கூடவே 5 ஆண்டுகளும்? கட்சியே வந்து வேட்பாளரை பார்த்து போடப்பட்டது இல்லை சார், விஜயை பார்த்து போடப்பட்டது. அதனால விஜய் தான் அந்த கட்சியோட முகம், முகவரி எல்லாமே அவர் தான். அதனால வந்து இவங்க போனது வர்றது பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல இடைத்தேர்தல் தான் மறுபடியும் விஜய் தான் வின் பண்ணுவார். இல்ல மெஜாரிட்டிக்கு அவங்க தேவையில்ல. மெஜாரிட்டிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் போனா கூட அது பெரிய பாதிப்பு அமையும்ல. 5 ஆண்டு கால ஆட்சியை நகர்த்த முடியுமா? உடனடியா எதுவும் நடக்காது சார். 2 வருஷ காலம் அவரோட ஆட்சியை வாட்ச் பண்ணிட்டு அவர் மக்களுடைய ஆதரவை சம்பாதிக்கிறாரா இல்லையா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாரா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த கட்சிக்குள்ளேயே அதிருப்தி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை கேஷ் பண்ண முடியும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி வரதுக்கே 2 வருஷம் ஆகும். அதை நீங்க கேஷ் பண்றதுக்கு மேல 1 வருஷம் ஆகும். அதனால 3 வருஷ காலம் நீங்க அமைதியோட இருக்கணும். அதுக்குள்ள ஒரு நல்லதா பண்ணிட்டாரு, நல்லா பண்ணிட்டாரு, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னா இன்னும் ஆதரவு பெருகிட்டே போகும். ஆனா இதை இப்படி பார்க்கலாம், 5 ஆண்டு காலம் விஜய் இதே ஃப்ளோவோட ஆட்சியை கட்டுக்கோப்பாக நடத்திட்டு போறதுல ஒரு பெரிய சிரமமும் சவாலும் இருக்கு. நிதி போன்ற விஷயங்கள்லாம் பெரிய சவாலா இருக்கும். மெஜாரிட்டி பெறலைன்னா சின்ன சின்ன கட்சிகளை நம்பி ஓட்டணும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால சவால் இருக்கதான் செய்யும். நிர்வாகத்துல எவ்வளவு தூரம் ஒரு சீக்கிரம் தம் அனுபவத்தை பெறுகிறார் என்பது முக்கியமான விஷயம். அவருக்கு அதிகாரிகள் எவ்வளவு தூரம் கோஆபரேட் பண்றாங்கிறது முக்கியமான விஷயம். அவருக்கு காவல்துறை எவ்வளவு தூரம் கோஆபரேட் பண்றது பெரிய விஷயம். அவருக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கு, ஒரு மாற்றம் வேணும். இவர் வந்தா என்ன, திமுக போட்டும், திமுக நல்லது பண்ணிருக்காங்க பரவாயில்ல, இருந்தாலுமே ஒரு தடவை சேஞ்ச் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு எண்ணத்துல போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க கோபம் அடைகிற அளவுக்கு மற்ற கட்சிகள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால விஜய்க்கு வந்து ஒரு சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மாசமாவது ஒரு நிர்வாகம் எப்படி நடத்துறாருன்னு பார்க்கணும். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் விமர்சனத்தையே வைக்க வேண்டிய அவசியம் வரும். நிறைவா சார், தமிழக வெற்றி கழகம் இந்த முறையை ஆட்சியை கைப்பற்ற போகிறது. இது தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு மக்கள் சொல்லிய செய்தி என்னவா பார்க்கலாம்? திமுக அது பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா கூட அதோட கட்சி பேர்ல ஒரு இது இருக்கு. கொஞ்சம் கீழே கட்சிக்காரர்கள் கீழே மாவட்டங்கள்ல இருக்கிற மந்திரிகள், கட்சிக்காரர்கள் இவர்கள் பேர்ல ஒரு அதிருப்தி இருக்கு. அதெல்லாம் திமுக சரி பண்ணணும். ஸ்டாலினுக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கு. கண்ணியமா இருக்காரு அப்படின்ற மாதிரி நல்ல பேர் இருக்கு. ஆனா கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் இருக்கு. அதனால மறுபடியும் கட்சியை வந்து கட்டமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அதற்காக முழு மூச்சுல கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த இடத்துல முக்கியமா இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன். பழனிசாமியோட ரோலை நம்ம வந்து அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா அவர் வந்து 60, 65 இடங்கள் வாங்கியிருக்காரு. அவர் 3வதா போவாருன்னாங்க. அவர் கிட்டத்தட்ட திமுகவோட போட்டி போட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அவர் கட்சியில இருந்து தாவேகாவுக்கு ஜம்ப் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இனிமே. ஆனால் எம்எல்ஏக்கள் அவர் கூட தான் இருப்பாங்க. அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் இருப்பாரு. அவர் நீக்கினவங்க எல்லாம் நீக்கப்பட்டவங்க தான். இனிமே யாரும் சேர்க்கிற மாதிரி ஐடியா அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால கட்சி வந்து அவர் தலைமையில வந்து தக்க வச்சுட்டாரு தான் நினைக்கிறாங்க. ஒரு சிங்கிளா போராடி, ஒத்தையா போராடி கட்சியை தன் தலைமையில தொடர்ந்து இயங்குற மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டாருன்னு நினைக்கிறாங்க. யாரும் ஆதரவு அளிக்க முடியாம போயிட்டு தொங்கு சட்டமன்றமும் அமையாம இந்த பிரசிடென்ட் ரூலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எதுவும் கம்மியா இருக்குங்களா? அது மாதிரிலாம் எந்த சாத்தியக்கூறும் இல்லை சார். தாவேகா தலைமையில தான் ஆட்சி அமையும். இந்த இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பல பேர் அங்க போவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் போவாங்க. ஒரு 10-15 இடங்கள் தானே சார் போவாங்க. போனா அந்த ஆட்சி அமைப்பார் அவரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது கட்சியில பிளவு வந்தா அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். அது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இப்பெல்லாம் அரசியல் எதையுமே ரூல் பண்ண முடியாது. பாஜக இறங்கி விளையாடுவாங்களான்னா அவங்களுக்கு ஆதாயமா தான் விளையாடுவாங்க. தமிழ்நாட்டுன்னு அவங்களுக்கு ஆதாயமா மாறல. அவங்க ஆட்சிக்கு வர மாதிரியான விஷயங்களுக்கு நடக்காதனால அதிமுகவுக்காக அவங்க வருவாங்களான்றது கொஞ்சம் யோசனையா இருக்கு ஆக்சுவலா. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.